ஒன்றியவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கும் அப்படின்றாரு. எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு யார் ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானோ அந்த மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்றாரு. கட்டளை என்னது? கர்த்தர் தான் தெய்வம். இதுதான் கட்டளை. இந்த கட்டளைய கொலைப்பதற்கு பிசாசு பல வழியில வேலை செய். பிசாசுடைய பெரிய வேலை, எல்லாருமே சொல்றாங்க சின்ன சின்ன பாவத்தை பற்றி பேசுறாங்க. சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் எப்பவுமே பிசாசு செய்ய வச்சுட்டா இருக்கணும், அது உண்மைதான். ஆனா அதை தாண்டி தேவத்தை கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு பல மோசமான விளைவுகளெல்லாம் அது செய்யும். அதையெல்லாம் தாண்டி நீங்க தேவ சமூகத்துல உறுதியா நின்றுட்டீங்கன்னா இப்போ நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஜெபத்துல பலன் கிடைக்குது. அப்ப தேவனுடைய கட்டளை, தேவன் தான் கர்த்தர், கர்த்தர் தான் தெய்வம். இந்த கட்டளைய கை கொள்வதும் சரி, இந்த கட்டளையை விசுவாசிப்பதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். கை கொள்ளுன்னா நீங்க கர்த்தரை விட்டு ஒரு காலம் வெளியே போக மாட்டீங்க. பூர்ணமா விசுவாசிச்சாலும் ஒரு காலம் கர்த்தரை விட்டு வெளியே போக மாட்டீங்க. அப்போ கட்டளை கை கொள்வதும் கட்டளை விசுவாசிப்பதும் ரெண்டும் ஒரே வேலையை தான் அது செய்யுது. இந்த விஷயத்தை தான் நான் காமிக்கிறேன். எபிரேயர் 11ல் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் கட்டளைய கை கொண்டு இல்லைன்னா தேவம் கர்த்தர் அப்படின்ற ஒரு பிரமாணத்தை விசுவாசித்து ஜெபத்தினால பல நன்மைகளை பெற்றாங்க அப்படின்ற. இன்னைக்கு மோசே பற்றி பார்க்க போறோம். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அப்படின்றார். மோசையோட விசுவாசத்தை பற்றி பேசுது. மோசையோட விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே எகிப்துல வாழ்ந்தான் இல்லையா? கோசேன் தேசத்துல வாழ்ந்தான். அவங்க அம்மாவால வளர்க்கப்படுறான். சிறு வயது முதல் கொண்டு அம்மா கூட தான் இருக்கிறான். அம்மா வளர்க்கும் போது ஒரு பிரமாணத்தை சொல்லி கொடுக்குது. கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்ற ஒரு பிரமாணத்தை சொல்லி கொடுக்குது. அதனால அவன் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். அது மட்டும் சொல்லி கொடுக்கல, அவங்க அம்மா புறஜாதியினுடைய தெய்வத்தை சொல்லி கொடுக்குது. கம்பேர் பண்ணி சொல்லுது. அதாவது ஒரு பக்கம் கர்த்தரை பாரு, இன்னொரு பக்கம் புறஜாதியுடைய தெய்வத்தை பாரு. இந்த தெய்வத்தை பார்த்துட்டு நீயே அதை அனலைஸ் பண்ணி எது தெய்வம் நீ கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுது. கர்த்தரை குறித்து சொன்ன போது கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். அப்புறம் புறஜாதியினுடைய தெய்வத்தை குறித்து பேசுறாங்க. புறஜாதியுடைய தெய்வத்தை குறித்து பேசும்போது அதையும் அவன் கேட்கிறான். கேட்டுட்டு கர்த்தர் தான் தெய்வங்கிற ஒரு முடிவுக்கு வர்றான். புறஜாதியுடைய தெய்வம் எப்படிலாம் புறஜாதிகள் தெய்வத்தை உண்டாக்குனாங்க பைபிள்னு சொல்றேன், நான் வசனத்தை சொல்லல, நிறைய இருக்குது. அதனால ஒண்ணு, புறஜாதியுடைய கடவுள்கள் எப்படி உண்டாச்சுன்னா, தன்னுடைய குலத்துல இல்லைன்னா தன்னுடைய தேசத்துல ஒரு மனுஷன் ஸ்டாரா இருந்தா, அதாவது ஸ்டார்னா புகழ் கௌரவம் படைத்தவர்களா இருந்தா அவங்கள கடவுளாக்கிறாங்க. நம்ம ஊர்ல இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் பேர் சச்சின் டெண்டுல்கர். அவருக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? கிரிக்கெட்டின் கடவுள். கிரிக்கெட்டுக்கு கடவுள் யாரு? சச்சின் டெண்டுல்கர். நீங்க நிறைய வாசகத்துல பார்க்கலாம். கிரிக்கெட்டுக்கு கடவுள் சச்சின் டெண்டுல்கர். ஃபுட்பாலுக்கு நிறைய கடவுள்கள் வச்சிருக்கிறாங்க. இப்படி கடவுள்கள் புறஜாதிகளுக்கு அவங்க மனசை ஆறுதல் படுத்துறது எல்லாவற்றையும் கடவுளாக்கி கொடுறாங்க. தனக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னா வீர பண்புகள் உடையவங்க நிறைய தேசத்துல ஹீரோ தெய்வங்களா இருக்கிறாங்க. பழைய காலத்துல இந்த மன்னர்கள் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் எடுத்து இந்த காலத்துல தெய்வமா இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் நிறைய தேசத்துல கடவுளா இருக்கிறாங்க இல்லையா? தேசத்துக்காக உயிர் விட்டவங்க நிறைய இடத்துல கடவுளா இருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்துல இறந்தவங்க எல்லா வீட்லயுமே கடவுளா இருக்கிறாங்க. மதத்துல யாராவது கொஞ்சம் அற்புத அடையாளம் செஞ்சுட்டு செத்துட்டாங்கன்னா அவங்களே கடவுளாக்கி இருக்கிறாங்க. இப்படி பல வகையான கடவுள்கள் புறஜாதிகள் வச்சிருக்கிறாங்க. கர்த்தரையும் கடவுள்னு மோசேயுடைய அம்மா சொல்லுது. சொன்ன பின்னாடி இவன் ஒன்ன கண்டுபிடிச்சிட்டான். உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் கர்த்தர் மட்டும்தான் உண்மையான கடவுள் அப்படின்றான். ஏன் அப்படின்னா அவருக்கு மட்டும்தான்
கேட்பதற்கும் பேசுவதற்கும் ஆற்றல் இருக்குது. இறந்த பின்னாடி சொல்றேன் நான். அதனால கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் இறந்த பின்னாடி ஒரு ஆற்றல் இருக்கிற ஒரே ஒரு கடவுள் கர்த்தர் மட்டும்தான். அதனால கடவுள் கர்த்தர் தான் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருந்தா அவருடைய விசுவாசம் முழுக்க முழுக்க கர்த்தருக்காகவே இருந்துச்சு. கர்த்தர் தாமே நம்பணும் அப்படின்னு இருக்குது. இப்போ மோசே கர்த்தர் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தான் அது அப்படின்றதுக்கு ஒன்னு சொல்றேன் நான், இல்லையா? 3 பாயிண்ட் சொல்றேன் நான். 1, முதல் வசனம் 7:10. மோசஸ் சொல்றாரு பார்வோன்ட, எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்படின்னா எகிப்துல பார்வோனும் பார்வோனுடைய குடும்பங்கள் தான் கடவுள். எந்த பார்வோன் செத்தாலும் அவன் கடவுளாக தான் அங்க ஆக்கப்படுறான். அப்ப மோசே சொல்றாரு கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. நீ என்னதான் பெரிய கடவுளாட்டு எகிப்துல இருந்தாலும், மொத்த உலகத்தை நீ ஆண்டு கொண்டாலும் கர்த்தர் தான் கடவுள். மோசே சொல்றாரு. இது என்ன படிப்புன்னு சொல்றாருன்னா, எகிப்துல ஒன்றும் பெரிய பைபிள் டீச்சிங்ல ஒன்றும் கிடையாது. எங்க அம்மா சொல்லி கொடுத்துச்சு. தேவத்தை கர்த்தரை தவிர வேற ஒன்று ஆராதிக்க கூடாது, வேற ஒன்று தேவன் இல்லைன்னு உரப்பா சொல்லி கொடுத்துச்சு. அதனால தேவன் அவனை பயன்படுத்தும் போது மோசையை கூப்பிட்டு பேசுற பின்னாடி மோசே பார்வோன்னு போய் சொல்றாரு, கர்த்தருக்கு ஒப்பானவனாட்டு நீ உன்னை ஆக்கக்கூடாது அப்படின்றது. ஆமென். 10:3 சொல்லுது, உன்னை தாழ்த்த எதுவரை மனதில்லாது இருப்பாய். அந்த பார்வோனுக்கு அவர்தான் கடவுளுங்கிற ஒரு மனசு பெருசா இருக்குது. ஏன்னா அவர் நினைச்ச எல்லாமே நடக்கும். அங்க இருக்கிற தெய்வங்கள் நினைச்சு ஒண்ணு நடக்காது, அங்க இருக்கிற மாந்திரவாதிகள் நினைச்சு ஒண்ணு நடக்காது, அங்க இருக்கிற விக்கிரங்கள் நினைச்சு ஒண்ணு நடக்காது. பார்வோன் நினைச்சதெல்லாம் நடக்கும். அதனால மோசேஸ் பார்வோன்ட போய் சொல்றாரு, உன்னை தாழ்த்த எதுவரை மனதில்லாது இருப்பாய் அப்படின்னு நான் சொல்றேன். கேளுங்க, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இதுல இருந்து கர்த்தர் தான் தெய்வங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம மனசு தாழ்த்தாது. வேற ஒண்ணு எதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கும், இல்லையா? எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு இருக்கு. இல்ல, இதுவும் கடவுள் தான், இவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், இவங்களுக்கு ஆராதிக்கணும், இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதையாவது ஒண்ணு நம்ம மனசு பிடிச்சிட்டு இருக்கும். அங்கத்தான் ஜெபம் கட்டாயிருது, பலன் கிடைக்காம போகுது. இவன் மோசே சொல்றாரு, எது வரைக்கும் உன்னை தாழ்த்த மனசில்லாது இருப்பாய். தாழ்த்திருவோன்னது கர்த்தர் தான் தேவன் என்று, நீ தேவன் இல்லை என்று அப்படி உன்னே தாழ்த்திருன்றார். எக்ஸோடஸ் 6:30 சொல்றாரு, தேவன் சொல்றாரு, பார் உன்னை பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன். அப்ப சொல்றாரு பார்வோன் ஒரு தேவன். கடவுளே சொல்றாரு பார்வோனு எகிப்துல தெய்வம், அந்த தெய்வத்துக்கு அவனுக்கு மேல அந்த ஜனங்களின் படி உன்னை கடவுளாக்கி விட்டுறேன். நீ கடவுள் கிடையாது, நான் தான் கடவுள் சொல்றேன். அவங்க பார்வோன் தான் கடவுள் சொல்றாங்க. அந்த பார்வோனுக்கும் ஒரு கடவுளுக்கு மேலான கடவுளை ஒண்ணு ஆக்கி விட்டுறேன் அப்படின்றாரு. ஆனா இவரு வேற ஒரு கடவுள் கர்த்தரை தான் ஆராதிக்கிறார். நல்லா கேட்டிருக்க, இவரு கர்த்தரை தான் ஆராதிக்கிறாரு. கடவுள்னு சொல்லி இவங்க ஒரு மேலான ஒரு வகை வச்சுட்டு இருக்கிறாங்களே, இந்த கடவுளுடைய வகையில மோசையை தேவன் மேல வச்சு விட்டுருந்தார். அப்ப நல்லா தெரியுது அவங்க அம்மா வளர்ப்பு நல்லா இருந்திருக்குது. அவன் கர்த்தரை தவிர வேற எந்த ஒரு இடத்துக்கும் எங்கேயும் எப்பொழுதும் எதற்காகவும் போன கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களா? விசுவாசம் எப்படி இருக்கணும்? இந்த மோசையோட விசுவாசத்தை நீ 3 வாரத்துக்கு பின்னாடி தான் பேச போறேன். இன்னைக்கு பிரேயரை பத்தி பேச போறேன். நான் இந்த மோசையை போல ஒரு விசுவாச வீரனை காமிச்சிட்டு எப்படி ஜெபம் பண்ணணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். எது பிரமாணமோ அதுதான் ஜெபமா மாறணும். இப்ப மோசே மாதிரி சரியான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து எலிஜா. இப்ப எலியா பத்தி என்ன சொல்ல போறேன், அவருடைய பிரேயர், அவருடைய பலன்கள் எல்லாம் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அவருடைய விசுவாசம் சொல்லி வரேன். மோசே பத்தி நிறைய பேசுறது இருக்குது. இந்த எலியாவை பேசாம போயிருவோங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த எலியாவை கேப்ல கொண்டு வரேன். எல்லாரும் திருப்பிடுங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17 அதிகாரம். எப்படி ஜெபம் பண்ணணும் இருக்கிறீங்களா? இந்த ஜெபத்தை கரெக்டா பண்ணிட்டு நின்னுட்டீங்கன்னா பலன் கண்டிப்பா நிச்சயம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17 அதிகாரம் 1 வசனம். பிரேயர் எப்படி பண்ணணும்? விசுவாசத்தையே பிரேயரா எடுக்கிறாரு பாருங்க. எப்படி பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க எப்படி பிரேயர் பண்ணணும். அதை பார்த்து நான் சொல்றேன், இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். பிரேயர் ஸ்டார்ட் பண்றாரு. நான் யாரு? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். என்ன அர்த்தம் இது? அதாவது எந்த காரணத்தை கொண்டு எதற்காகும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை விட்டுட்டு வேற ஒரு தேவத்துக்கு முன்னாடி போக மாட்டேன் என்பதை அறிக்கையாக ஃபர்ஸ்டே வைக்கிறான். இருக்கிறீங்களா? பிரேயர் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன் நான். வேற சொல்றதெல்லாம் கேட்காத. வேற சர்ச்சில் சொல்றது அவங்களுக்கு ஓகே ஆகும், உனக்கு ஓகே ஆகாது. இந்த கண்ணீர் கவலையெல்லாம் இங்க வைக்க கூடாது. பிரேயர் பண்ணும்போது சொல்லணும். எப்படி பேசுறாரு பாருங்க, அவர் பிரேயர் பாருங்க எப்படி ஏறெடுக்கிறாரு பாருங்களேன். இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். என்ன அர்த்தம்? எப்பொழுது இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். ஒரு காலம் கூட அந்த தேவத்தை விட்டுட்டு வேற ஒரு அந்நிய தேவனோட வேற ஒரு அக்கினியில வேற ஒரு நாமத்துக்கு முன்னாடி நிற்கிறதே இல்ல. பிரேயர் இதான் முதலாம் கற்பனை.
உன் தேவனை கர்த்தர் நான் சொல்றேன். அந்த கற்பனையில பிரேயர் என் தேவனை கர்த்தரை சமூகத்தில் நிற்கிறேன் நானு. அதை இதுவரை விட்டதே கிடையாது. இப்படி ஒரு பிரேயர் நீங்க பண்ண முடியாது. இப்படி பண்ணிட்டு நிக்க முடியாது. நின்னுட்டீங்கன்னா பலன் கிடைக்கும். ஆனா இந்த பிரேயரை பண்ணிட்டு நீங்க நிப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. நான் இஸ்ரவேல் தேவனை கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் சொல்லுவேன். ஆனா எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுல போய் விக்கிரகனுடைய கல்யாண வீட்டுல போய் விக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சாப்பிட்டு இருப்பேன். ஹலோ, பிரேயர் பாத்தீங்களா இப்படி பேசுறாருன்னு. கண்ணீரோட சொன்னா உங்களுக்கு ஈஸியா விட்டு போயிருவீங்க. உங்க கண்ணீர்ல எப்போ உங்களுடைய கண்ணுல எப்பவுமே கவலையை குறித்த கண்ணீர் தான், நடக்காதுங்கிற ஏக்கத்தை குறித்த கவலை தான். ஆனா இந்த பிரேயர் எடுக்கணும். இஸ்ரவேல் தேவனை கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தாவே இஸ்ரவேல் தேவனை கர்த்தருக்கு முன்னாடி நானு நிக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு மறுபடியும் சொல்றாரு, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் ஆணையிடுறார். கர்த்தாவே உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், உமக்கு முன்னாடி நான் நிக்கிறேன், இனி யாருக்கு முன்னாடி போய் நிக்க மாட்டேன் ஜீவன் போகிற வரைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை எங்க கோட் பண்றாரு. உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், சத்தியமா சொல்றேன் அப்படின்ற உங்களுடைய ஜீவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் சாவனே அல்லாமல் உம்முடைய சமூகத்தை விட்டு நான் வேற எந்த தேவத்துக்கு முன்னாடி போக மாட்டேங்கிற ஆழமான ஒரு பிடியோட கூட ஒரு வார்த்தையை அவரு ஃபர்ஸ்ட் எலியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எலியோட ஜெபத்தை தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது பிரேயர்ல ஃபர்ஸ்ட் அதான் இருக்குதுன்றார். பண்ணிருக்கீங்களா இப்படி பிரேயர்? ஒரு ஆள் கூட ஆமேன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு பிரேயர் நீங்க பண்ணிருக்கீங்களான்னு. எலியா வானத்துக்கு மேல போன நம்ம சொல்லுவோம் வானத்துக்கு மேல போகணும் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படி இல்லை, வானத்துக்கு மேல போக மாட்டீங்க, பூமிக்கு கீழே போயிருவீங்க. உங்க பிரேயர் அப்படி இருக்குது. கடவுள் மன்னிப்பாரு. அவர் பிரேயரை பாத்தீங்களா, எலியா திஸ்பேனாகிய எலியாவோட பிரேயரை பாருங்க, ஒரு ஆணவம் மிஞ்சின ஒரு பிரேயர். எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நான் சத்தியத்தை அவர் ஜீவன்ல கொண்டு வைக்கிறார். சாவாதவரே ஒரு ஆணையை கொடுக்கிறேன், உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன், நான் சொல்றேன் அப்படிதான் பிரேயரை தொடங்குறார். பண்ணிருக்கீங்களா பிரேயர்? நீங்க மாதா திருவிழாக்கு போறக்கு ஐடியா போட்டு இருப்பீங்க, இப்படி இந்த பிரேயரை பண்ணுவீங்க. இவர் சொல்ற அங்கேதான் நிப்பேன் நான் என்றார். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாடியே நிப்பேன் நான் என்றார். நிப்பீங்களா? நீங்க பண்ணுவீங்களா இப்படி ஒரு பிரேயர்? இப்படிதான் வாழுங்கன்னு ஒரு பிரேயர் பண்ண முடியுமா? அப்படி ஒரு பிரேயர் அவர் பண்றாரு. இப்ப இன்னொரு இடத்துல காமிக்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 19:10 சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஆண்டவரே நீ பண்ண முடியுமா? இப்ப போய் வீட்டுல நீங்க இந்த பிரேயர் பண்ண முடியுமா? இப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீ வீட்டுல காலை சாயந்தரம் பிரேயர் பண்றீங்க, ஆண்டவரே உமக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அதாவது பாஸ்டர்ஸ் சொல்ல முடியுமா? முடிஞ்சு போன காலத்துல நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை பேச முடியுமா? கத்துட்டு போய் பிரேயர்ல உமக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் சொல்ல முடியுமா? நீங்க ஒரு பிரேயர்ல இப்படி போய் கண்ணீர் உடனே விட்டுலாங்க, உபவாசம் விட்டுலாம். அவன் சொல்றான், என் பழைய நாட்களை வாலிய வயசு எப்படி வாழ்ந்தேன், இஸ்ரவேல் தேவனை கர்த்தருக்கு முன்பாக வேறு பக்தி வைராக்கியம் இருந்தேன். பிரேயர் பாருங்க எப்படி சொல்ல, இருந்தேன், இருப்பேன் சொல்லல, இருந்தேன். அதான் பிரேயர். அதுக்கு தான் பலன் வரப்போகுது. அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறான் பாருங்க. அந்த அளவு பிரேயர் பண்றான். அப்படி சொல்றாரு, உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள் இஸ்ரவேலர்கள். பிரேயர் சொல்றாரு பாருங்க, எப்படி குற்றம் சொல்றாரு பாருங்க. பிரேயர் பண்ணும்போது இப்படி பண்ணணும். ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆகாபுக்கும் அவருடைய மனைவிக்கும் எசபேலுக்கு பயந்து தேவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணாங்களாம். கர்த்தாவே ஜீவன் போனால் உம்மை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணாங்களாம். அந்த உடன்படிக்கையே ஆகாபுக்கு எசபேலுக்கு பயந்து உடன்படிக்கையை விட்டுட்டு போயிட்டாங்களாம். இங்க இருக்கிற ஒரு விசுவாசிகளுக்கும் கூட பிரேயர்ல பலன் கிடைக்கல. பல ஊழியக்காரன் கேன்சர்ல சாகுறான். எல்லா ஊழியக்காரன் கேன்சரை சுத்தி அடக்கம் பண்ணும்போது கர்த்தருக்கு விரோதமா நம்ம என்ன பண்ண முடியும்? டயலாக். கர்த்தர் கொல்லுறவே கிடையாது. மீறி பிசாசு மனுஷ கூட்டத்துல ஊழியக்காரனை தூக்கிட்டு போகும்போது கூட மற்றவங்களால ஒண்ணும் பண்ண முடியும். ஏன்னா ஜெபம் முழுக்க கண்ணீர், ஜெபம் முழுக்க இப்படிப்பட்ட ஆணவம் இருக்கணும். எல்லாரும் உடன்படிக்கை விட்டாங்க. கர்த்தாவே நான் விட மாட்டேன், என் கர்த்தர் அவருடைய சமூகத்துக்கு முன்னாடி நிக்கிறேன், பக்தி வைராக்கியம் இருக்கிறேன், எல்லாரும் பக்தி வைராக்கியத்தை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் போக மாட்டேன் சொல்ல முடியுமா? 2 கோடி ரூபாய்க்கு சம்பந்தம் வந்து அந்த போய் விழுந்துருவீங்க. பிரச்சனை இல்லை, கர்த்தர் மன்னிப்பார். கர்த்தர் மன்னிக்கிற எங்களுக்கு தெரியும். பிரேயர் எப்படி பண்றாரு பாருங்க, எப்படி பண்றாரு பாருங்க. இதான் பிரேயர். ஜெபம் எல்லாரும் பண்ணலாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆனா இப்படி ஜெபம் பண்ணணுமே, பக்தி வைராக்கியமா இருப்பேன், பக்தி வைராக்கியமா இருந்தேன், என் சிறு வயது முதல் பக்தி வைராக்கியமா இருந்தேன் கர்த்தருக்காக, இனி சாவரங்க இருப்பேன். இருந்ததை நீங்க தெய்வத்திட்ட காட்டணும். இனி நீங்க இருக்க போறதா அவர் நம்புவார். ஒரு நாளா இருந்திருக்கிறீங்களா உங்களுக்கு பக்தி வைராக்கியம் மாதிரி கர்த்தருக்காக? ஓடிடுறது அப்படி. அடுத்து சொல்றாரு,
இல்லையா? உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். யார் தள்ளிவிட்டாங்களோ? ஒபதியா. அவரு கவர்னர், ஆகாபுடைய கவர்னர் ஒபதியா. நாபத்துடைய திராட்சை தோட்டத்தை அவன் ஆகாப் களவாங்கும் போது நல்ல உபாசம் பண்ற போர் வீரர்கள், நல்ல ஜபிக்கிற போர் வீரர்கள், நல்ல ஆராதிக்கிற போர் வீரர்கள் எல்லாம் தேவனுடைய உடன்படிக்கை தள்ளிட்டு போயிட்டாங்க. ஒபதியா தேவனுடைய உடன்படிக்கை தள்ளிட்டு போயிட்டான். ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தான் ஏலியாவுக்கு தெரிஞ்சு சொல்றாரு, நான் மட்டும் தான் மீதி இருக்கிறேன், இஸ்ரவேல உடன்படிக்கை முறிக்காத நான் மட்டும் தான் இருக்கிறேன். எல்லாரும் உடன்படிக்கையை முறிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனா அவன் வாயில பாட்டு வச்சிருக்கிறான் இல்லையா? அவன் வாயில பாட்டு வச்சிருக்கிறான், ஆராதனை வச்சிருக்கிறான், எல்லாம் டேலண்ட் இருக்குது. ஆனா தேவத்துக்கான பக்தி வைராக்கியம் எலியா மோசே போல ஆள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பேசணுமே எல்லாரும் விட்டுட்டு போயிட்டான், கவர்னர் விட்டுட்டு போயிட்டான், பாடுறவன் விட்டுட்டு போயிட்டான். ஆனா தேவத்துக்கு வைராக்கியமா இருந்தவன் விட்டுட்டு போகவே இல்லை. அவன் கொண்டவனுடைய பிரேயர் மட்டும் கர்த்தர் கேட்டார். ஹலோ, வீட்டுல போய் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எந்த சூழ்நிலைக்கு சரி கர்த்தராகிய தேவனுக்காக விட்டுட்டு எவருக்காக போக மாட்டேன், பக்தி வேற இருப்பேன். இனி நான் இல்லாம இருந்தாலும் இனி தேவத்துக்கான பக்தி வேற இருப்பேன். ஆண்டவரே என் நிலைமைகளை மாற்றினா அப்பதான் மாறும். பாதி பேரு ஒபதியா கவர்னர் வேலைக்காக கர்த்தரை விட்டு போயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக பேர் ஆகாபுடைய பணத்துக்காக கர்த்தரை விட்டு போயிட்டாங்க. தீர்க்கதரிசிகள் சில பேர் கர்த்தருக்காக நின்னாங்க, கொல்லப்பட்டாங்க. தேசம் முழுக்கதும் மாறிச்சு. எலியா சொல்றாரு, நான் கல்யாணம் கட்டுற ஆசைக்கு தான் சபைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனா நிலைமை கல்யாணமே கட்ட முடியாத மாதிரி ஆயிட்டு, அதனால கல்யாணம் கட்டாமலே இருக்கிறேன். வைராக எப்படி வருது பாருங்க. ஏதோ ஒரு பிறப்புலயே கல்யாணம் கட்டாமலே ஊழியம் செய்ய வரல. ஆனா கல்யாணம் கட்டக்கூடாதபடிக்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும், பெண்ணு கிடைக்காம போனாலும், இஸ்ரவேல் எல்லாரும் உடன்படிக்கை முறிச்சுக்கிட்டு வேற ஒரு தெய்வத்தை ஆராதிக்க போனாலும், நான் கல்யாணம் கட்டாமலே வாழ்ந்துக்கிட்டு போயிடுவாங்கிற ஒரு பவரான ஒரு பக்தி வைராக்கியம் அவன் இருந்துச்சு. நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதே பொண்ணு பக்கம் தான் வர்றாங்க, நிறைய பேர் மாப்பிள்ளை பக்கம் தான் வர்றாங்க. ஒரு வைராக்கியம். கர்த்தரை விட்டு எங்க போக மாட்டேன். நான் காலேஜில் போகும்போது காலேஜ் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க போயிடுறது, கல்யாணம் முடியும் போது கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க போயிடுறது. நோ, என் பக்தி அதுல வைராக்கியம் இருக்கணும். பக்தி வைராக்கியங்கிற ஒரு தீ மாதிரி அது உங்களுக்குள்ள அனல் விட்டு எழும்பணும். நான் சொல்லுவேன், இப்ப தோற்று போனுடைய பிரசங்கம் கேட்கக்கூடாது, தோத்த மனுஷனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. புறஜாதிகளிடத்துல கல்யாணம் கட்டினவன், புறஜாதியுடைய தெய்வத்தை ஆராதிக்கிறவன், புறஜாதியத்தை நிக்கிறவன், சொந்தம் வச்சிருக்கிறவன், பழகிறவன், அவன் ஆலோசனை கேட்காத. தெய்வத்துக்கான பக்தி வைராக்கியம் இருக்கிறவருடைய ஆலோசனை கேள். அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நடத்தும். அந்த தெய்வத்துக்கான பக்தி வைராக்கியம் இருந்தவருடைய புஸ்தகம் தான் இந்த வேத பிரமாணம். அதைத்தான் நம்ம படிக்கிறோம். எபிரேயர் 11 இருக்கிற அத்தனை பேருமே தெய்வத்துக்கான பக்தி வைராக்கியம் உடவேன். அவனை பத்தி தான் பைபிளும் போதிக்குது, அவனை பத்தி தான் நம்மளும் போதிக்கிறோம். அவனை பத்தி படிச்சுக்கிட்டு அவனோட நிற்கும் போது தான் அடுத்தடுத்த பலன் கிடைக்குது. இப்போ ப்ரேயர் பண்ணிட்டார் இல்லையா? ப்ரேயர் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ப்ரேயர்ல வெகு பக்தியை சொல்லணும் கருத்துட்ட. ஆண்டவரே உங்கள்கிட்ட இவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன், இனி அப்படித்தான் இருப்பேன் நான், அப்படி ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. அப்புறம் சொல்லிக்கிட்டு அப்படியே யாக்கோபுக்கு திருப்புங்க. 5ஆவது அதிகாரம் 17 அங்க ஏலியா பற்றி போடுது. 17 ஏலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணுனா. அது என்னங்க கருத்து? நான் சொல்றேன், இதான் கருத்து. உமக்காக பக்தி வைராக்கியமும் வாழ்ந்தேன், உமக்காக பக்தி வைராக்கியமும் வாழுவேன். இதான் கருத்து. வேற இதுல வேற ஏதாவது சொல்லி தந்த கருத்து கேட்காத. உமக்காக பக்தி வைராக்கியமா வாழ்ந்தேன், உமக்காக பக்தி வைராக்கியமா வாழுவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் கருத்து. அவ கருத்தா ஜெபம் பண்ணா, கருத்தா ஜெபம் பண்ணாம்னா இதுதான் கருத்து. கேட்கக்கூடாது. கருத்துன்னு போட்டிருக்கியா, என்ன கருத்து, எப்படி ஜெபம் பண்ணாவேன்? அதைத்தான் சொல்றேன். பக்தி வைராக்கியமா இருந்தேன், பக்தி வைராக்கியமா இருப்பேன். இது கருத்தாட்டு ஜெபம் பண்றாரு இல்லையா? கருத்தா ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் போடுது பாருங்க. அப்பொழுது அவன் 3 வருஷம் 6 மாதம் பூமியில் மழை பெய்யவில்லை. ஒரு ஜெபம், தேவனுடைய சமூகத்துல நிக்கிறேன், வைராக்கியமா இருக்கிறேன், இப்போ ஜெபம் பண்றேன், 3 வருஷம் மழை பெய்யல. அதனால பூமியில கொடும் பஞ்சம், பயங்கர நோய்கள், காசு இல்லாம மனுஷன் ஏகப்பட்ட பேர் சாகுறான். மனுஷனை வெட்டி தின்ற அளவுக்கு அங்க போராட்டம், பிரச்சனை, சண்டைகள் எல்லாம் நிரம்பிட்டுன்றாரு. ஒரு பிரேயர்ல இஸ்ரவேல் தேசம் முழுக்க பட்டு போயிட்டு 3 வருஷம் மழை பெய்யாம எல்லாம் பொருளாதாரங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனைகளும் நோய்களும் நிரம்பி வழியத்தக்கதாய் ஒரு ஜெபத்துல மொத்த இஸ்ரவேலுமே அழிவுல தள்ளிவிட்டார்.
ஏன் ஒரு சாபகரமான ஜெபத்தை பண்ணாருன்னு நான் சொல்லலை. இனி பின்னாடி ஒரு நாள் பேசுறேன். இந்த ஏன் ஜெபத்தை பண்ணார் நான் சொல்றேன். 3 வருஷம் மழை பெய்யாம இருக்குதுன்றது ஆச்சரியம் தானேங்க. எப்படிங்க அது இருக்கும்? மழை பெய்யாம 3 வருஷம் இருந்துச்சுன்றாரு. நான் சொல்றேன், அந்த 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 உங்களுடைய ஃபீல், உங்களுடைய வீரியம் எந்த அளவுக்கு பெருசா இருக்குதோ அந்த அளவு உங்களுடைய அற்புதம் உங்களுக்கு பெருசா நடக்கும். கொஞ்சத்துல உண்மையிலவனுக்கு அநேகத்துல அதிகாரி ஆக்குவாரு. அநேகத்துல அதிகாரி இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. அப்போ உங்களுடைய அளவின் தன்மை இருக்கு பாருங்க. நீங்க எந்த அளவு தேவத்துல பக்தி வைராக்கியமா இருக்கிறியோ அந்த அளவை வச்சுதான் உங்களுடைய அற்புதம் பெருசாகிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம இன்னும் சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கிறோம் பாருங்க. நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இருக்கிறோம் பாருங்க. நம்முடைய பக்தி வைராக்கியம் சிறியதா இருக்குது, அதனால சிறிய அற்புதம் நடக்குது. பக்தி வைராக்கியம் பெருசாகும் போது அற்புதம் பெருசாயிருது. இவருக்கு 3 வருஷமா போயல. ஏன்னா அவருடைய ஃபெய்த், அந்த கட்டுப்பாடு, தேவனுக்கான வாழ்ற அந்த வாழ்க்கை பெருசா இருக்கிறதுனால பெருசா அற்புதம் நடக்குது. பெரிய அற்புதம் நடக்கணும்னா நான் கர்த்தருக்கான பெரிய விசுவாசியா மாறணும், கர்த்தருக்கான முழு பவர் உள்ள மனுஷனா மாறணும். அப்பதான் எனக்கு பெரிய அற்புதத்தை நான் தேடிக்கொள்ள முடியும், பார்க்க முடியும். ஏங்க நீங்க எதுக்குங்க சர்ச்சுக்கு வர்றீங்க? நம்ம நல்லா இருக்கும். சர்ச்சுக்கு நம்ம எதுக்குங்க வரோம்? ஃபர்ஸ்ட் இந்த பூமியில செழிப்பா நல்லா இருக்கும், 2வது நித்திய ஜீவனுக்கு போறதுக்குள்ள வழியை பார்க்கணும். நீ ஊன்னா அங்க போய் விழுந்துடுறது. ஏன்னா இப்படி ஜெபம் பண்றது கிடையாது. ஆண்டவரை தாருங்க, ஆண்டவரே, ஆண்டவரை தாருங்க, ஆண்டவரே. இதுதாங்க பிரேயர். சாவர காலம் வரை இதே சொல்லு. உமக்காக பக்தி வைராக்கியம் இருப்பேன். எவன் என்னை ஐ லவ் யூ சொன்னாலும், எவன் என்னை ஐ லவ் யூ சொன்னாலும், எந்த மனுஷன் திருமணத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் பக்தி வைராக்கியம் நிற்பேன் நான். எத்தனை பேர் எனது பண்டிகைகளுக்கு, திருவிழாக்களுக்கு கூட்டாலும் பக்தி வைராக்கியம் நிற்பேன் நான். எனக்கு எல்லா மனுஷங்களும் உள்ள பாடு எனக்கு உண்டு, நான் நிற்பேன். நின்று செத்துட்டு போவேன் நான். நின்னு பாரு, இந்த பிரேயரை பண்ணு 2-3 மாசத்துக்கு நில்லு. 3 வருஷம் இல்லைங்க, நீ ஜெபம் பண்ண பூமியே இல்லாம போயிடும். அந்த அளவு பவரான அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். திருப்பி வர்றாரு. 3 வருஷம் கழிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம் சொல்ல போறேன் உங்களுக்கு பிரேயருக்கு அடுத்தால. அடுத்த ஒரு விஷயம், 3 வருஷம் கழிச்சு ஒபதியாங்கிற ஒரு கவர்னரை பார்த்து சொல்றாரு, எலியா வந்திருக்கேன் ஆகாப்ட சொல்லிட்டாரு. ஐயான்னு ஒபதியா கீழே விழுந்துட்டேன், நீ கொண்டுகிட்டு போடாத அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, இப்போ ஒரு ஜெபத்தை தட்டி விடுற பாரு, இனி மழை கொட்ட போது எல்லா வறட்சிகளும் எல்லா பிரச்சனைகளும் மாறப்போகுது. நல்லா கேட்டுங்க. இஸ்ரவேல் ஆகாபுடைய காலத்துல பயங்கர கோடீஸ்வரனா இருந்துச்சு. ஒரு உண்மை உள்ள விசுவாசி ஜெபித்த போது 3 வருஷத்துல பட்டு போயிடுச்சு. அதே விசுவாசி, உண்மை உள்ள விசுவாசி வந்து ஜெபித்த போது பட்டு போன இஸ்ரவேல் ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிடுச்சு. அற்புத விதமான காரியங்களை உங்க ஜெபத்துல கொண்டு வர முடியும். ஆனா நீங்க அற்புத விதமான மனுஷனை வாழ்ந்து காட்டணும். ஒவ்வொரு செகண்ட்ல மாற்றம். நம்ம நினைக்கலாம் ஒரே நாள்ல மாறுமா? மாறுங்க. நீங்க எந்த அளவு பியூரிஃபை ஆகுறீங்களோ, எந்த அளவு சுத்தமாக்கப்படுறீங்களோ அந்த அளவு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கர்த்தர் செய்ய வேண்டியது செய்வார். அக்கா வீட்டுல கல்யாணம், நான் போயிட்டு வரேன், வீட்டுல இருந்துக்கிடுங்க. என்ன போயிட்டு வந்து என்ன ஜெபம் பண்ணுவோம் சொல்லுங்க? ஆண்டவரே மன்னிச்சுக்கிடுங்க, அக்கா வீட்டுல சண்டை வந்துச்சா? நான் சொல்லுவாங்க, எலியா மாதிரி ஒரு பையன் கூட ஜெபம் பண்ண இது வரைக்கும் பிறக்கல. இனி நீங்க ஜெபம் பண்ண முடியாது வீட்டுல போய். ஏன்னா ஜெபத்தை இப்படிலாம் பண்ண சொல்றேன். நீங்க நீ ஜெபம் பண்ணுவீங்க, 2 பாட்டு பாடிட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது, படுத்துருவீங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்தரங்கத்துல எல்லாருக்குமே ஒரு உலகத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது இருதயத்துல, வெட்டி போட முடியாது. ஜெபம் நல்ல அற்புத விதமா ஜெபம் பண்றவனுக்கு சாப்பாடு எப்படிலாம் வருது சொல்றேன் பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாடு தடுத்து ஓடுறேன். நான் உண்மையை சொல்லுவேன்பா, எல்லா ஊழியக்கார மாதிரி போய் சொல்ல மாட்டேன். நான் நித்திய ஜீவனுக்காக வாழ்றேன். ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்றேன், இந்த உலகத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்த்து முடிக்கணும், அப்புறமா நித்திய ஜீவன். எல்லாரும் மாதிரி நம்ம நித்திய ஜீவன் போகணும், நித்திய ஜீவன் போகணும், நித்திய ஜீவன் போகணும், நித்திய ஜீவன் போகணும். முதல்ல இங்க சேவ் பண்ணியா, முதல்ல இங்க கட்டமைப்பை கரெக்டா கொண்டு வா. ஏதோ பரலவராஜன்றது ஏதோ நீங்க இந்த உலகத்தை வாழாம போக முடியாது. இங்க மனைவியோடையும் கணவனோடையும் பாவத்தை விட்டு சரியாக்கி எல்லாத்தையும் சரியா செம்மையிட்டு தான் நம்ம அங்க போக முடியும். இங்க கரெக்டா வாழணும். இந்த ஒரு ஜெபம் போதும். பக்தி வைராக்கியத்துக்கு ஜெபம். சுகர் தானா சுத்திட்டு போயிரும், அது தானா சீனியில மறுபடியும் நின்றும். நான் வரலையா? கேன்சர் மறுபடியும் அது பாட்டு அது வந்த இடத்துக்கு ஓடி போயிடும். டீமன் லெஃப்ட். என்ன அர்த்தம்? பிசாசு விட்டது. ஆமென். பிசாசு விட்டது. ஜீசஸ் ரிபியூக், அதட்டினாரு. எப்படி அதட்டினாரு? பிசாசை பார்த்து அரட்டினாரு. என்ன அரட்டினாருன்னா,
நான் தேவ சமூகத்துல நிக்கிற ஆளையா, வெளியே போயா? அப்படித்தான் இருந்தாரு. பக்தி வைராக்கியத்துக்கு கர்த்தர் என்ன வேணாலும் பண்ணுவார். இது உலகத்துக்கு அற்புதம் செஞ்சார் இல்லையா? அவருடைய ஜெபத்துக்கு பலன் கிடைச்சு சொன்னேன். இவர் ஜெபம் பண்ணாமலே தேவனுக்காக பக்தி வைராக்கியம் இருந்ததுனால இவருடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டுச்சுன்னு ஒண்ணு வேணும் இல்ல. எப்படிலாம் தேவை சந்திக்கப்படுது வேணும். பைபிள போன சும்மா புரட்டிட்டு போயிடக்கூடாது. நான் வாசிச்சேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். எப்படி லாபகரமான நன்மைகளை எடுக்கிறது, தேவத்தை எப்படி எனக்காக வேலை செய்ய வைக்கிறது, தேவனுடைய தூதர்களை எப்படி எனக்காக வேலை செய்ய வைக்கிறது, ஆவியானவரை எனக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறது, கிறிஸ்துவை எப்படி எனக்காக வேலை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் ஒரு கலங்க. இப்படிதான் கட்டமைக்கணும். அப்பதான் சரியா நிற்கும். எனக்கு கிறிஸ்து வேலை செய்யணும். எனக்கு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தை பத்தி எனக்கு சொல்லி தரணும். உங்க நோய்களை குறித்து சொல்லி தரணும். நீங்க வாழ்ற விதத்தை பத்தி எனக்கு சொல்லி தரணும். எல்லாவற்றையும் கிறிஸ்துவை எனக்கு போதிக்கணும். தேவனுடைய தூதர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும். தேவனுடைய ஆவியார் உங்களுக்கு அற்புதம் செய்யணும். தேவன் உங்களை பார்க்கணும். இதெல்லாம் எனக்காக கர்த்தனை ஆராதிக்கிற இடத்துல தேவன் என்னை மையப்படுத்த முடியும், எனக்காக செய்யணும். அப்ப அதுக்கேற்ற பக்தி வைராக்கியம் இருக்கணும். அந்த பக்தி வைராக்கியம் என்னதெல்லாம் கொண்டு வருது. முதல் அற்புதம் சொல்றேன். எலியா சொல்லிட்டாரு 3 வருஷம் மழை பெய்யாது. இனி அவருக்கு சாப்பாடு வேணுமே, ஹலோ, அவருக்கு தண்ணி வேணுமே. பைபிள் சொல்லுது, ஆகாப்பும் எசப்பேலும் இந்த ஜெபம் பண்ணிட்டு எலியா ஓடிட்டான் இல்லையா? 3 வருஷத்துக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன பின்னாடி கிட்டத்தட்ட அவர்கள் சென்று தேடாத ஜாதி கிடையாதான். பைபிள் சொல்லுது, ஒரு ஜாதியை கூட விடாமல் எலியாவே தேடினாங்களாம். ஏன்னா அவனுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாது, அவனை பிடிச்சி கொல்லணும். பைபிள் இன்னொன்னு சொல்லுது, எல்லா தேசங்களையும் ஆளை விட்டு அவனை தேடினானா அவனை கண்டுபிடிக்க முடியல. அவன் நல்லா சாப்பிட்டான், நல்லா தின்னான். இன்னைக்கு அர்த்தம் சொல்ல போறேன். வைராக்கியத்துக்கு கர்த்தர் என்ன வேணும். கர்த்தர் சொன்னார் அப்பா, யோர்தானுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கேரித்துங்கிற அந்த நீரூற்று பக்கத்துல ஒளிஞ்சு நின்னுக்கோ. உனக்கு காலையிலையும் சாயந்தரம் காகங்களை கட்டளையிடுவேன், அது அப்பங்களும் இறைச்சியும் கொண்டு வரும். தண்ணிக்கு அந்த நீரூற்றில் இருக்க தண்ணியை குடிச்சிக்க. என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு, இவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தை வச்சு ஆகாப்பும் எசப்பேலும் யோர்தான் அங்க பக்கத்துல இருக்குது, அதுல ஓடி போய் தேடின கிடைச்சிருக்கும். ஆனா அவனை தேடல, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த யோர்தான் நதி பக்கத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கேரித் ஆற்றன் தண்டாக்கி இதுவரைக்கும் யாரும் போனது கிடையாது. அது ஒரு நீர் ஊற்று, அது ஒரு பெரிய ஆறு அப்படின்னு சொல்லி போன கிடையாது. ஏன்னா அது ரகசியமா கர்த்தர் வச்சிருந்தார். ஏன் வச்சிருந்தார்? அந்த வேதம் சொல்லுது, ஆற்றுல தண்ணி இல்லாதனால ஊற்றுக்கு தண்ணி வரல. அப்போ நல்லா கேட்டுங்க, ஊற்று முக்கியம் கிடையாது. ஏன்னா ஆறு நிறைஞ்சா ஊற்றுக்கு தண்ணி வரும். அப்போ ஆற்றுலயே தண்ணி எடுக்கலாம், ஊற்றுக்கு தண்ணி எடுக்க அவசியம் கிடையாது. அப்படி ஒரு ஊற்று இதுவரைக்கும் இருந்தது யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் புதுசா சொல்றாரு, எப்பா யோர்தானுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன நீர் ஊற்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒண்ணு இருக்குது. இந்த வழியா போய் ஆப்போசிட்ல போய் அப்படி நின்னுக்கோ, அங்க யாரும் வரமாட்டா. ஏன்னா அது அடர்ந்த காடு, அது மட்டும் இல்ல வறட்சி நிறைந்த பூமி, அங்க தண்ணியே வராது. ஆனா உனக்காக புதுசாட்டு ஒரு நீர் ஊற்ற ஓபன் பண்றேன். ஹலோ, ஏன்னா வேதம் சொல்லிட்டேன், எல்லா இடத்தையும் தேடினானே, எல்லா ஜாதி கிட்ட தேடினானே, எல்லா ராஜ்யத்திலும் எல்லா இடத்தையும் தேடினானே, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இங்க எல்லாம் மனுஷன் போக முடியாத வறட்சி நிறைந்த பாலைவனங்கள். இங்க எப்படி அவன் ஒளிவான்? எப்படி ஒரு நாள் இருக்க முடியும்? 4 நாள் இருப்பான். ஏன் 1 மாசம் இருக்க முடியாதுல்ல? அவன் கண்டிப்பா அங்கெல்லாம் ஆள் இருக்க முடியாது. அதனால அங்க தேடுறதை விட்டுட்டாங்க. கர்த்தரோ அவனுடைய பக்தி வைராக்கியத்துக்காக ஒரு புதிய நீர் ஊற்றி அவனுக்கு உண்டாக்கி கொடுத்துச்சு. அடுத்து சொல்லட்டும், இந்த காக்காவுக்கு கட்டளையிட்டாராங்க, காலையில சாயந்தரமும் இறைச்சியும் அப்பமா. இந்த அப்பமும் இறைச்சி நல்ல கொழுக்க சூப்பர் சிக்கன் இறைச்சியும் அதை ஃப்ரை பண்ணி திங்கிற அளவுக்கு எப்படி கொண்டு வந்துச்சு. நல்லா கேட்டுருக்க. காக்காக்கு அப்பத்துக்கும் இறைச்சியும் கொண்டு வர கட்டளையிடுவார். அந்த காகங்கள் காலையில சாயந்தரம் கொடுத்துச்சான். ஏன்னா காக்காவுக்கு சிக்கன் பொறிக்க தெரியும் இல்ல, அடுப்பு எங்க வச்சிருந்துச்சா, இல்லைன்னா மாவை அடிச்சு எங்கேயாவது அது குப்புசோ இல்ல நானோ போட தெரிஞ்சிக்கும் இல்ல. மற்றபடி யார் வீட்டுல காக்கா எடுக்க முடியாது. ஏன்னா அங்க வறட்சி, அங்க ஒரு இட்லி கூட சுடுற கூட அங்க வறுமை ஜாஸ்தியா இருக்கு. இப்படி இருக்கும்போது எவன் வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வரும்? ஆமேன்னு சொல்லுங்களா. எங்க இருந்து வரும்? எல்லா வீட்லயும் பஞ்சம் வராது. ஆனா எலியாவுக்கு விரோதமா இருக்கிற ஆகாப் வீட்டுல மட்டும்தான் ஆகாரம் இருக்குது. சிக்கனும் குப்பு சங்கம் தான். ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளையை எவன் துரத்துறானோ அவன் வீட்டில் இருக்கிற முக்கியமான சிக்கனை அப்பத்தை எடுத்து அவனு கொடு. ஆமேன். ஆகாப் வீட்டுக்கு மெல்ல காக்கா பறந்து போச்சு. ஆமேன். அதை ராவன் போட்டிருக்கிறது.
அப்படின்னா அண்டங்காக்கா. ஏன்னா காக்காவுக்கும் அண்டங்காக்காவுக்கும் என்ன பிரச்சனை? காக்காவுக்கு நிறைய தூக்க முடியாது, அண்டங்காக்கா நிறைய தூக்கும். இந்த கள்ளத்தனம் வச்சுங்கிறதுல அண்டங்காக்கா பெஸ்ட். உங்க வீட்டுல செக் பண்ணி பாருங்க, 2 காக்கா வரும். ஒண்ணு ஒரு சைடுல வந்து லைட்டா ப்ளூ இருக்கும், அவன் அந்த அளவு சத்தம் கட்டணும் ஓடிடும். அந்த அண்டங்காக்கா இருக்குதே, அது இந்த களத்தை நீட்டு இருப்பான். என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல நீ கொள்ளடிக்க விட மாட்டான். ஸ்மெல், கலோட ஸ்மெல்லோ ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துருச்சு, கொள்ளடிக்க விட மாட்டான். அதனால இங்கிலீஷ்ல போட்டு ராவன்ஸ், அதுக்கு பேரு அண்டங்காக்கா. அண்டங்காக்கா கருத்துல அனுப்புனாரு. போய் எப்படி தூக்கிட்டு வந்துச்சு பாருங்களேன். ஆகாப்பு வீட்டுல தான் அன்னைக்கு ஆகாரம் இருந்துச்சு. ஆகாப்பு வீட்டுல பாவம் இருந்துச்சு. எசேபேலுங்கிற வேசை அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் ராவனுக்கு கட்டளையிட்டாரு. அங்க போய் சனலுடைய உள்ள போய் நீட்டா சிக்கன் பொரிச்சது புல் பீஸ் எடுத்துட்டு, அப்பதான் எடுத்துட்டு அது பாட்டு கிளம்பிடுச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுட்டவனுக்கு ஏங்க இன்னும் கணக்கு தெரியல, நாலுதோறும் 2 பீஸ் குறையுதுன்னு பைபிள் சொல்லுது. பாவம் கண்ண மறைக்கும். ஹலோ, பைபிள் பாவம் கண்ண மறைக்கும். இவங்களுக்கு இவங்க மூடுல களை போனது எத்தனைன்னு கண்டுபிடிக்க முடியல. ஹலோ, நிறைய பேருக்கு பாவத்தினால அப்பா அம்மா தெரியாது, பாவம் வந்தா கடவுள் தெரியாது. எசபேல் வீட்டுல இருந்தவங்களுக்கு பாவம் வந்ததுனால பொரிச்ச கோழி கணக்கும் கூப்புஸ் கணக்கும் தெரியல. அது எடுத்து கொண்டு கொடுக்க நல்லா சாப்பிட்டான். பைபிள் சொல்லுது, பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான்கள் வைக்கப்பட்டிருக்கு. இதான் நீ வைராக்கியம் இருந்தா பாவிகள் சந்தோஷப்படுற ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எடுத்து உன் வைராக்கியத்துக்காக கர்த்தர் கொண்டு கொட்டுவார். கர்த்தருக்காக எவன் நிக்கிறானோ அவனுக்காக கடலும் சரி மனுஷனும் சரி அதை பிடிச்சு வைக்க முடியாமல் எல்லாவற்றையும் அவனுக்கு விட்டு விடும். எவன் வீட்டு கல்யாணத்துக்கும் விக்கிராதனக்காரன் அவன் இவன் சப்பு சவுர் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டான், ஃப்ரெண்டு அது இப்படிலாம் போக மாட்டான். கர்த்தருக்கு விரோதமா எந்த ஃப்ரெண்டும் எவனும் நண்பன் குடும்பம் வேண்டான்ற விசுவாசத்துல இருக்கிறான் பாரு. கையை தூக்கிட்டு சொல்லு, ஆண்டவர் இந்த பக்தி வைராக்கி இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இதுல நான் வாழ போறேன் ஜெபிக்க போறேன்னு பலன் தாருன்னு கண்டிப்பா கர்த்தர் தருவாருங்க. ஆமென். மனுஷனுக்கு நலமானவைகளை போதிக்க கூடாது, ஜெயிக்க மாட்டான். மனுஷன் போற போக்குல விட்டுறக்கூடாது, ஜெயிக்க மாட்டான். இப்படிதான் போதிக்கணும். மனுஷன் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் சொல்லிருக்கிற, மனுஷன் செய்ய முடியாத காரியத்தை மனுஷன் செய், கர்த்தருக்காக அற்புதம் நடக்கும். இந்த காந்தத்துடைய ட்ரிக்கு சொல்ற மாதிரி, காந்தம் இருக்கு பாரு, காந்தம் ஒரு துகள் இரும்பு எங்க இருந்தாலும் ஒட்டிக்கிடும். போய் பாவன்றது அப்படி, சின்ன பாவம் ஓண்ட இருந்தாலும் பிசாசு வந்து ஒட்டிக்கிடும். அது உன்னை விடணும் அப்படின்னா ஏங்க காந்தத்தை விடணுமாங்க, இரும்பை எடுத்துருங்க, காந்தம் தனியா கீழே விழுந்துரும். அது எவ்வளவு பெரிய பவரா இருக்கட்டு, உலகத்தையே சுத்தி கையில வைக்கட்டுங்க, அது எதோட ஒட்டி கிடக்கோ அதை மட்டும் நீ புடுங்கிது, காந்தத்தை ஒண்ணு செய்யாது, அதை மட்டும் புடுங்கிது, ஆட்டோமேட்டிக் கீழே விழுந்து. இதான் பிசாசு, பவர் உள்ள ஜாஸ்தி அது. ஆனா அது எங்க ஒட்டுமோ ஒட்டுறதை மட்டும் எடுத்துரு, தானே கீழே விழுந்துரும். சரி, அப்படி விட முடியுமா? கூட பிறப்பு. நான் சொல்றேன், உறவு 4 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் வரும் உறவு. ஆனா பேய் நீ பிறக்கும் போதே வரும், அவ்வளவு பவர் இருக்கு. அதை நவுட்டன்னா பாவத்தை தான் விடணும். இப்ப பேசுறாரு பாருங்க. அடுத்து இன்னொரு அற்புதம் சொல்றேன், இருக்கிறீங்களா? சொல்லுங்க, பண்ணிருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களாப்பா? ஆண்டவரே உமக்காக பக்தி வைராக்கியமா இருப்பேன் இருந்தேன் பண்ணிருக்கீங்களான்னு? ஆமா இல்லையாப்பா? ஊற்றுல தண்ணி குறைஞ்சு போச்சு. ஏன்னா யோர்தான்ல வந்து தண்ணியை எடுத்து 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 யோர்தான் தண்ணியை மொத்தமா குடிச்சு போட்டானு இஸ்ரேல்காரன். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மனுஷனுக்குலாம் தண்ணியே ஓடின தண்ணியை மொத்தமா காலி பண்ணிட்டானுங்க. இப்ப தண்ணி இல்ல, அதனால ஊற்றுல தண்ணி வரல. ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா அந்த விதவை வீட்டுக்கு போ அப்படின்றாரு. அங்க உனக்கு கட்டளையிட்டு இருக்கிற, அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், உனக்கு உபசரணை செய்வதற்கு அவளுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். விதவைக்கு முதலே காசு கிடைக்காது, அது பஞ்ச காலம், எப்படி இந்த விதவை கொடுப்பா? ஆனா கடவுள் சொன்னாரு, நான் அவளுக்கு கட்டளை, உன்னை உபசரிக்க அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அவரும் எந்திரிச்சு அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. போன உடனே சொல்றாரு, கொஞ்சம் தண்ணி தர முடியுமான்னு கேட்டார். அந்த மனுஷன் உள்ள போகுது, கையோட கேட்கிறாரு, ஏதாவது கொஞ்சம் அப்பம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அந்த அம்மா திரும்பி பார்த்துட்டு, நீ மனுஷன் தானா? நானே இதை கொஞ்சம் விறக புறக்கிக்கிட்டு அது அப்படியே கொஞ்சம் மாவு இருக்குது என்னோட சேர்த்து தின்னுக்கிட்டு டைன்னு இருக்குது, சாக போறோன்னு இருக்குது. ஹலோ, அதாவது இதை தின்னுட்டு தான் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்துட்டு அப்புறமா சாக போறோம். அது அவருடைய ஃபெய்த். இவர் அங்க போறாரு. அந்த அம்மா எலியாவோட வார்த்தையை கேட்டுட்டு, ஒண்ணுல எலியா சாவணும், இல்லைன்னா அந்த அம்மா சாவணும். 2 பேரும் சாவலாம் வந்திருக்கிறாங்க. எலியாவுக்கு எப்படி கட்டளை கொடுக்குற பாருங்களா, வைராக்கியத்துக்கு சொல்றாரு, நீ தானு கேட்ட உடனே
அந்த அம்மா சாகரக்கு எப்பா இது இல்லைன்னா செத்து போயிடுவோம்பா அப்படின்றது. அந்த அம்மா சொல்லுது, நான் செத்து போனா செத்து போறேன், நீ சாப்பிடு. நான் சொல்றேன் விஸ் ஃபெய்த்னா என்னதுன்னா, நான் செத்தாலும் இது அதாவது வைராக்கியத்துக்கு எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கறத சொல்றேன் இல்லையா, தேவன் அற்புதமா நடத்தினார். அதாவது கிடைக்க கூடாத இடத்துல இருந்து கிடைக்கும்படிக்காய் கர்த்தர் கட்டளையிடுறார். அதாவது அவ கொடுக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு புருஷன் இல்ல, பையன் சின்ன பையன், ஏகப்பட்ட கடன் இருக்குது, இப்படிப்பட்ட காலத்துல கொடுக்க முடியாது இல்ல, எப்படி கொடுக்கிறது? ஆனாலும் வைராக்கியம் உள்ளவனுக்கு கிடைக்க கூடாத இடத்துல இருந்து கிடைக்கும்படிக்க கர்த்தர் செய்தார். அந்த ஸ்திரியுடைய விசுவாசத்தை பாருங்களேன். அவ சொல்றா, உம்முடைய தேவனாய் கர்த்தரின் பேர்ல ஆணையிட்டு சொல்றேன், கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அப்பம் சாப்பிட்டுட்டு சாக போறேன் அப்படின்ற. அப்ப அவ சொல்றா, உம்முடைய கர்த்தர் பேர்ல தானே சொல்றேன் இல்லையா, நானு தின்னுட்டு சாக போற சொன்னவ அந்த ஒரு பெயருக்காக உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறே, ஊழியக்காரன் நீ சாகக்கூடாது, நீ பிழைக்க, நான் சாகுறேன்றா. ஃபெய்த், வைராக்கியம் எப்படி இருக்கு பாருங்களேன். லாயல், அதுக்கு பேர் பக்தி வைரம் எப்படி இருக்கு பாருங்களேன். ஒண்ணு கடவுள்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், இன்னொன்னு கடவுளுடைய காரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நான் சாவனே அல்லாமல் கடவுளையும் கடவுளுடைய ஊழியங்களை காரியங்களை நான் சாக விட மாட்டேன்ற ஒரு வைராக்கியம். அப்புறம் மறுபடி சொல்லுது, உடம்புள்ள ஆயுது. ஹலோ, நம்ம நம்ம எங்க நன்மை விட்டுறோம், எங்க பயப்படுறோமோ அங்கதான் நன்மை விட்டுறோம். அவ சொல்றா, செத்துட்டே போறங்க. அவர் சொல்றாரு, எலியா எத்தனை கூட இருக்கும் வீட்டுல? ஒன்னா. பக்கத்து வீட்டுல போய் மொத்தமா கேட்டுட்டு வா. பாயிண்ட் பாருங்களேன். அன்னைக்கு யார் வீட்லயும் குடத்துல ஆயில் இல்ல, தண்ணி இல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு குடம்லாம் கொடுக்காது. கஞ்சமா இருக்கு நிறைய பேர் தெரியுமா, இங்க ஊர்ல கொடுக்க மாட்டாங்க, குடமும் கொடுக்க மாட்டான், பக்கெட்டே கொடுக்க மாட்டான். ஆனா பஞ்சத்திலையும் அவளுக்கு ஒரு நன்மை செய்ய வச்சாரு, எல்லா வீட்லயும் குடத்துல வாங்கிட்டு வந்தாங்க. எப்படிப்பட்ட அற்புதம் பாருங்களேன். குடம் இருக்குது, அம்மாவும் மகனும் பாக்குது, என்ன ஊத்திட்டே இருக்குது. ஹலோ, யாரும் கை போடல, ஒரு மிஷின் கிடையாது, ஒரு டியூப்பும் கிடையாது, ஒரு பைப்பும் கிடையாது, வந்துட்டே இருக்குது. நான் சொல்லுவேன், கர்த்தருக்காக சாவ தொடங்கினா உங்களுக்கு கர்த்தர் ஜீவனை தருவார். நான் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, நல்லா வாழணும், கடவுளுக்குன்னு சாவம். இயேசுடைய ரத்தமா இருக்கட்டும், ஆவியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எப்போ அதுக்கான சரியான பக்தி வைராக்கியத்தை கொடுக்குறியோ அப்போ இது உனக்கு வேலை செய்யும். மீட்டுட்டாரும் கிடையாது, அப்படி கிடையாது. உங்க கையில அவர் மீட்டது வரணும். இந்த ரத்தத்துக்காகவோ, இந்த வார்த்தைக்காகவோ, இந்த ஆவியானருக்காகவோ நீ வைராக்கியம் கொண்டு, இதுக்காக நீ ஒரு இன்ச்சு கூட நீ தகர்ந்து போக கூடாத விடிக்கு நிக்கிறவனா இருந்தாதான் அது வேலை செய்யும். இப்ப நான் பரிசுத்தமாகணும், நீ எப்படி பரிசுத்தமாகணும்னா, நான் பாவத்துல இருந்தேன், இப்ப தேவனிடத்துல வந்திருக்கேன் இல்லையா, வந்த உடனே நான் பரிசுத்தம் கிடையாது. இப்போ தேவன் என்ன நினைக்கிறாருன்னு ஆக்டிவேட் பண்றாரு. இந்த 10 கற்பனைய மறுபடியும் நிலைநிறுத்துவதற்கு தேவனுடைய ரத்தமும் அவருடைய வார்த்தையும் பரிசுத்தாவும் எனக்கு வேலை செய்யுது. இப்படி வேலை செஞ்சாதான் நீங்க பாவத்திலிருந்து மீறிட்டீங்க அர்த்தம். சபைக்கு வர்றதுனால இல்ல, அது சும்மா போய் சபையில் ஆள் வேணும் பாருங்க. அதுக்காக நீங்க மீட்கப்பட்டு விட்டுருங்க அப்படின்னா உங்களுக்குள்ளவே பரிசுத்த ஓட்டம் வேலை செய்யும். நீ இந்த பக்தி வேலைக்கு வந்துருவ, நான் மீட்கப்பட்டுட்டேன், நான் நோ, ராங் டீச்சிங். அது சும்மா நீங்க சொல்ற புதுசா சபைக்கு வந்தா சொல்லுவாங்க நீங்க ரசிக்கப்பட்டுட்டீங்க, உடனே ஞானஸ்தானம், அப்புறம் அதை படம் பார்த்துட்டு ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, ரசிக்கப்பட்டோம்னு இந்த கர்த்தர் எனக்கு மட்டுமே செத்தாரு, எல்லாருக்கும் மட்டும் தான் செத்தாரு, அப்ப எல்லாருமே ரசிக்கப்பட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ரசிக்கப்பட்டா ஒண்ணு பயங்கரம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். நீங்க ரசிக்கப்பட்டா இந்த 10 கற்பனை நிறைவேற்ற ஆவி உங்களுக்குள்ள வந்து நிற்கும். இப்போ உங்களுடைய எண்ணம் முழுக்க இந்த 10 கற்பனை நிறைவேற்றுறதுக்கு ஆசைப்பட்டு ஓடிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் ரசிக்கும். சபைக்கு வர்றதுனாலயோ திருவிந்து எடுக்கிறனாலே அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறனால அல்ல, நீங்க இந்த கற்பனைக்கான பக்தி வைராக்கியத்தை காட்டும் போது ரட்சிப்பு இருக்குன்னு அடையாளம்.